அனி ப்ரோட்ட கொடுங்க. என்ன ப்ரோ சைலண்டா அப்படியே அட கொடுக்குமா? இல்ல மைக் வர வரைக்கும் பசங்களா ஹாய் சாப்பிட்டியா தூங்குனியா? அதெல்லாம் நார்மலா வர. அதுக்கு நீங்க எல்பிடபிள்யூ பண்ணனும் இல்ல பொண்ணா வரல வந்துரும். ஒண்ணா இருக்கணும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்ல. சொல்லுங்க அனி ப்ரோவோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் என்ன சொல்றாங்க? அது அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் ஹாய் சொல்லிட்டு வருவேன். நீங்க கிரியேட் பண்ற கான்டென்ட்ஸ் அத பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதோ ஒரு பேசியிருப்போம், அங்க போயிட்டு அந்த ஆங்கர் இப்படி பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்டென்ட் எடுக்க வேண்டியது அவ்வளவுதான். என்ன என்ன நினைப்பீங்க இத பத்தி? சோ சர்க்காசமே நடிச்ச மாதிரி இருக்கு லைட்டா. நல்லா ஆங்கரிங் பண்றீங்க. ஆக்சுவலி நல்லா பண்றீங்க. அந்த வைப்ல சம வைப்ல இருக்கீங்க. Thank you. இல்ல அடிச்சிட்டு தேய்ச்சு விடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப நாள் பண்ணும்போது போர் அடிச்சிரும். சாப்பாடு சாப்பிடுறது போர் அடிக்குதா? ஆப்வியஸா என்ன எல்லாமே சொல்றீங்க? சொல்றீங்க. ரொம்ப நாள் வாழ்ந்தாலே போர் அடிக்குங்க. சான் கார்னிவல் சவுத் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் லான்ச் ஈவென்ட் மீடியா பார்ட்னர் ரெட் நூல். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சூப்பர் ஹாப்பி. லைக் சீரியஸ்லியும் கான்டென்ட் கிரியேட்ஸ்லயும் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அனிருத் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஸோ சொல்லுங்க கான்டென்ட் கிரியேட்டர் கேதரிங்கோட ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேதரிங் வரோம். சோ என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு எக்ஸைட்டடா தான் இருக்கு. சூப்பர். அனி ப்ரோட்ட கொடுங்க. என்ன ப்ரோ சைலண்டா அப்படியே அட கொடுக்குமா? இல்ல மைக் வர வரைக்கும் வரட்டும் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்மளோட இது எப்படி சொல்றது, ஆதரிக்க விதமா நேச்சரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி சூப்பரா ஒரு மலை சாரலை கொடுத்து சூப்பரா இருக்கு. லைக் கான்டென்ட் கிரியேஷன் மூலமா நம்மளோட ஆசை லைக் சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு அல்டிமேட் கோலா இருக்கும். அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுது. லைக் நீங்க கணக்கணும் காலங்களை பார்த்துருக்கோம். எல்பிடபிள்யூ ரெண்டுமே ஒரு சூப்பரான போயிருக்கு. மக்கள் செயல ஒரு சப்போர்ட் இருக்கு. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கான்டென்ட் டு லைக் அந்த பெரிய கான்டென்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய கான்டென்ட்னால தான் நான் இந்த சின்ன கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ். ஆனா நிறைய பேர் சின்ன கான்டென்ட்ல இருந்து பெரிய கான்டென்ட் இப்போ போயிட்டு போறாங்க, இருக்காங்க. yeah. ஸோ ஐ சி போத் அஸ் an ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு பேருக்கு மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணும். அது எந்த கான்டென்ட்டா இருந்த அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க. அதேதான் எனக்கும். ஏன்னா என்ன யா 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 தனுஷ் யா யா கரெக்ட்டா. சோஷியல் மீடியா வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருந்த டைம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு என்ன சொல்ல இட் ஹஸ் ஹெல்ப் மீ இன் கோயிங் டு தேர். ஆனா இந்த ஜோன் அவுட் ஆகுற அடிக்கடி நான் எங்க இருக்கேன் நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல அவர் சொன்ன மாதிரி அங்கேருந்து இங்க வந்துட்டு இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு, அங்க ஒரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. ஓகே எல்லா இடத்துலயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜாலி பண்ண வேண்டியதான். பிளாட்ஃபார்ம் நமக்கு வைட் ஆயிருச்சு நம்மளோட ஃபேஸ் நம்மளோட டேலண்ட் காமிக்கிறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எப்படிப்பட்ட சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குது? லைக் ஏதாவது ஒரு மெமரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? உங்களோட கான்டென்ட் லைக் பண்ணி இல்லை எல்பிடபிள்யூல உங்களை பார்த்து லைக் பண்ணி அந்த மாதிரி? மெயினா வந்துட்டு இந்த எங்கேயாச்சும் வெளில போகும்போது ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சொல்லும்போது அப்புறம் பசங்களா ஹாய் சாப்பிட்டியா தூங்குனியா? அதெல்லாம் நார்மலா வர. அதுக்கு நீங்க எல்பிடபிள்யூ பண்ணனும் இல்ல பொண்ணா வரல வந்துரும். ஐயோ கரெக்ட்டா. ஒண்ணா இருக்கணும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கணும். அது ஏனா சாப்பிட்டியாலாம் சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்ல. ஓகே. சோ யா எனக்கு வந்துட்டு மேஜரா நிறைய பேர் வந்து என் கேரக்டரோட ரிலேட் பண்ண விஷயங்கள் வந்துட்டு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலி எல்லாமே ஜாலியா தான் ஹாப்பி. யா யா யா. சொல்லுங்க அனி ப்ரோவோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் என்ன சொல்றாங்க? அது அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் ஹாய் சொல்லிட்டு வருவேன். பெரிய உச்சமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணி 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 எப்படி? அது அந்த அணிக்கு அப்புறம் இந்த அணிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி. எந்த அணி வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு அணி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அணியை வச்சுட்டு நம்ம போலாம். நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம். சொல்லுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமெண்ட்ஸ் லைக் அதுதான் நமக்கு அடுத்தடுத்த கான்டென்ட் பண்றதுக்கு நம்ம மூவ் ஆகி போகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். அது எப்படி கிடைக்குது? ஆக்சுவலா இப்போ நம்ம மூவிஸ் அந்த இதெல்லாம் பண்ணும்போது டேரக்டர்ஸ் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஓகே. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. அவங்களுக்குமே வந்து ஒர்க் இருந்தாலும் இந்த பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ரீல்ஸ் அந்த இதெல்லாம் தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்ன்றது நல்லா ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் சில இதெல்லாம் வந்து கணக்காலங்களோ பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நாங்க 2 பேர் பண்ண அந்த ரீல்ஸ் பார்த்துருப்பாங்க. அது அப்படின்னா அந்த ரீச் பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குன்றது தான் ஹாப்பியா இருக்கு. சூப்பர். லைக் ஒரு பேரா கான்டென்ட் கிரியேட் பண்ணி அதை மக்களுக்கு கிரியேட் போய் கொடுக்குறோம். நமக்கு சும்மா எடுத்தோன்னு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஹோம் ஒர்க் லைக் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை பத்தி சொல்லுங்க. நீங்க கிரியேட் பண்ற கான்டென்ட்ஸ்ல 2 பேர் சேர்ந்து அது சும்மா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதோ ஒரு பேசியிருப்போம், அங்க போயிட்டு அந்த ஆங்கர் இப்படி பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்டென்ட் எடுக்க வேண்டியது அவ்வளவுதான். என்ன என்ன நினைப்பீங்க இதை பத்தி? அவன் வேற சும்மா அவன்
யாரும் சும்மா கேள்வியா கேட்கிறேன். எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுங்க என்னத்த ஃபீல் பண்ண நல்லா தான் ஃபீல் பண்ணுவாங்க. நாங்க என்னத்த ஃபீல் பண்ண போறோம், வேற என்னத்த ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் ஆங்கர்ஸா இருந்திருக்கோம். ஓ ஓகே. 2 பேரும் ஆங்கர்ஸா இருந்திருக்கோம். Wow, சோ nice. நாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க கேட்கவே மாட்டோம். என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா தான் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் சர்க்காசமே நடிச்ச மாதிரி இருக்கு லைட்டா. நம்மளும் ஒரே அனி ப்ரோ. யா ப்ரோ. அனி ப்ரோ. ஓகே அனி ப்ரோ. Thank you so much. அவ்வளவுதான். அடுத்த ஃபீலிங் क्वेश्चन எல்லாமே லாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபீலிங்கே வராது. நீங்க சொல்லுங்க அப்படின்னு விட்டுறலான்னு இருக்கேன். இந்த ஃபீலிங்ஸுக்கு லைஃப்ல எனக்கு அப்புறம் வராது. சூப்பர் ஹாப்பி உங்களை இங்க மீட் பண்ணி பேசுறதுல. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். Yes, என்ஜாய் பண்ணுங்க, exactly. ஜாலியா வைப் பண்ணுங்க. ஆங்கரிங் பண்றீங்க. ஆக்சுவலி நல்லா பண்றீங்க. அந்த வைப்ல சம வைப்ல இருக்கீங்க. Thank you so much. இல்ல அடிச்சிட்டு தேய்ச்சு விடுறாங்க. கிள்ளி விடுவோம் இது சொல்லுவாங்க மாதிரி. தேங்க்யூ ஸோ மச், என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. ஹாய் டின்டா ப்ரோ, கருணா ப்ரோ. டின்டான்னு சொல்லாமா கருணான்னு சொல்லாமா? எனிதிங் எனிதிங் எது வேணும் கூப்பிடுங்க. எது ஈஸியா இருக்கோ அது. சூப்பர் ஹாப்பி உங்களை இங்க மீட் பண்றதுல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபுட் இந்த vloggers-லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகும். விதவிதமா சாப்பிட்றாங்க, ரசிச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப நாள் பண்ணும்போது போர் அடிச்சிரும். ஓகே. சாப்பாடு சாப்பிடுறது போர் அடிக்குதா? ஆப்வியஸா என்ன எல்லாமே சொல்றீங்க? ரொம்ப நாள் வாழ்ந்தாலே போர் அடிக்குங்க. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வரல. இவர் பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கு. 30 வருஷத்துல முடிச்சுக்கலாங்கிறீங்க போல. ஆமாமா போதும். தர ஐயோ எனக்கு நான் 60 வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கேன். 30க்கு போர் அடிக்கும். அதுக்கப்புறம் எப்படி வந்து வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது எலிமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கலாம் லைஃப். ஆப்வியஸா அது வரைக்கும் ஜாலியா இரு. அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தான், அதுக்கப்புறம் நோ பொண்ணு, அந்த மாதிரி. யா அப்படி ஆன் ஏதோ ஒன்று. எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ கான்டென்ட் கிரியேஷன்? நல்லா போய்கிட்டு இருக்கு ஆஸ் யூஷுவல். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம கான்டென்ட் கிரியேட் தான் பண்ணணும், இதுல ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி? லைக் காலேஜ் படிக்கும்போது இன்ஸ்டால வந்து வெறும் ஃபோட்டோஸ் தான். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுறது. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே ரீல்லாம் வரும்போது ஏதோ ஒரு ரீல் போடும்போது வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற ஆரம்பிச்சாங்க. இன்னி வரைக்கும் என்ன ஏமாறி போய் பாக்குறாங்க. அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க. தேங்க்ஸ். லைக் நிறைய இந்த மாதிரி லவ் கண்டினியூஸாக நமக்கு வீடியோஸ் போட கிடைக்க அதில் ஒரு போதை ஒன்று கிடைக்கும்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் போதை கிடைக்குன்னா அட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து ஃபாலோவர்ஸ் தேடி தானே போவோம். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருது அதை பற்றி தான் நம்ம இது பண்ணுவோம். பட் அது போக போக வந்து அதை தவிர்த்து நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும். வியூஸ்லாம் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் வந்து எப்படினாலும் வந்துடும் நம்ம போடுறது. ஸோ அப்போ அதை தவிர்த்து வந்து நம்மளை எப்படி வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்போ நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வேறு கண்ட்ரிஸ் வேறு ஸ்டேட்ஸ்லாம் போயிட்டு வீடியோ போடும்போது இப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அடுத்து வேறு எங்கேயாவது கண்ட்ரி போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ எதனால் ஃபுட்டை சூஸ் பண்ணதுக்கு காரணம்? நான் சூஸ் பண்ணல. அது வந்து நான் ஆரம்பிக்கும் போது அதுதான் வந்து நாங்கள் டெய்லி வந்து ஆப்வியஸாக அது போய்கிட்டு இருந்தோம். அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் அது அப்படியே ஃபாலோவர்ஸ் ஏறும்போது அதுலேயே வந்து ஒரு கிரேஸ் ஆரம்பிச்சு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. இந்த கேதரிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக் கிரியேட்டர்ஸ் கேதரிங் இன்னும் நான் உள்ளே போய் இன்வால்வ் ஆகலை. பட் வரும்போதே வந்து நல்ல வைப்பாக இருந்தது. இப்போ போனாலும் தெரியும். ஜாலி, சூப்பர் ஃபன், என்ஜாய் பண்ணுங்க. இங்கேயும் நிறைய ஃபுட் இருக்காமா, ஒரு 2 ரிவ்யூ போட்டு போங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. RJ Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்